ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் இன்னும் ஒரு சேலஞ்சிங் வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. போன சேலஞ்சிங் வீடியோவில் கலந்து கொண்ட பிள்ளைகளோட பெயர்களையும் குறிப்பிட்டுட்டு அதில் யார் எல்லாமே கரெக்டாக எழுதி சரி எடுத்தவங்க அப்படின்றதையும் பார்த்துட்டு அடுத்த சேலஞ்ச், அதாவது ஈக்குவேஷன் சேலஞ்சில், சமன்பாடுகள் சேலஞ்சில் இரண்டாவது சேலஞ்சுக்குள்ளே நுழையலாம். அதுக்கு நுழையிறதுக்கு முன்னால் யார் யார் இந்த சேலஞ்சில் முதலாவது சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அதில் எல்லாமே யார் யார் சரி எடுத்தாங்க அப்படின்றது தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். Hi students, this is another challenging video, my second challenging video in equations. The previous challenge, we'll see who participated and who got everything correct in that, and we'll go to the second challenge. Okay children, so Raihan grade 8 Guidance College, Haira grade 10 Queenswood College, Rana grade 9 Royal Institution, Sasmika grade 6 Vivekananda National School, Dilaya grade 8 CPM Faith School. இந்த 5 பேரும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. These 5 people only participated to my previous challenge, and with this only 3 people, Raihan, Haira, Dilaya got correct everything. The other 2 got wrong in last 2 questions. The last question. With that question, from small number, the big number should subtract it. But the answer will be minus. When from small number, big number got subtracted means answer will be minus. So you should keep it in mind, my dears. When you getting from small number, if you wanted to subtract a big number, from big numbers small number you have to deduct, and the answer will be negative, minus. Okay, the only that was wrong in your answers, but I really appreciate you all participated in my challenge. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பிள்ளைகள். நீங்கள் கலந்து கொண்டதுக்காக, நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க மேக்ஸில் ஒரு நல்ல இடத்துக்கு போகணுன்றதுக்காக. உண்மையாகவே நீங்கள் இப்போ இந்த கடைசி கொஷின் நான் ட்ரிக்கியாக தான் போட்டிருந்தேன். ஸோ இது மூலியமாக நீங்கள் இந்த 2 பேருமே இதை படிச்சிருப்பீங்க, அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்களும் படிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் சேலஞ்சுக்குள்ளே போகலாம். என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பெருக்கிட்டு இருந்தால் அதை அங்கால கொண்டு போய் பிரிக்கிறோம், அல்லது பிரிச்சிட்டு இருந்தால் அங்காட்ட கொண்டு போய் பெருக்க போகிறோம். அண்ட் ப்ளஸ் நான் இந்த வீடியோவிலே அடுத்த இதையும் சொல்ல போகிறேன். அதாவது பெருக்கலும் கூட்டலும், அல்லது பிரித்தலும் கழித்தலும், அல்லது கூட்டலும் பெருக்கலும், அந்த மாதிரி எல்லாம் மிக்ஸில் வந்தாலும் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதன் அடிப்படையில் தான் இந்த ஒர்க் ஷீட் இருக்கும் பிள்ளையர். ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் நான் ஃபுல்லாக என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அண்டு லாஸ்ட்டில் ஒர்க் ஷீட் இருக்குது. கண்டிப்பாக லாஸ்ட் டைம் மாதிரியே இந்த முறையும் நீங்கள் அதை செய்து எனக்கு அப்லோட் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கையோட வீடியோக்குள்ளே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ரைட். 3x = 9 இப்படி கொடுத்தாங்கன்னு சொன்னால் 3x = 9. If you get like this, what you need to do is see this 3 and x are multiplying, so you have to take this 3 this side. When you're taking this 3 this side, what will happen, it will become division, right? Okay, so x will be remain, and from 9 if you divide 3 you will get the answer 3. 9 divided by 3 you will get answer 3. Okay children, I hope you all understood. One more question I'll do for you.
right, 4y equals 12. Okay, what you need to do is these 4 and y are multiplying, so I have to take this 4 this side and divide. Okay, right, so if we divide, y is equal to 12 divide 4. You can put this symbol or you can put a line to show that you're dividing. Okay children, so 12 divided by 4 is 3. So y is equal to 3. Okay children, I hope you understood. Okay பிள்ளைகள் பாருங்க, 3x இது பெருக்குது, இங்கால போனால் பிரிக்கும். ஆகவே 3ஆல் இந்த 9 3ஆல் பிரித்தால் விடை 3. 4y சமன் 12, 4ம் வையும் பெருக்குது, இந்த பக்கம் வந்தால் பிரிக்கும். ஸோ 12 4ஆல் பிரித்தால் விடை 3. ஓகே பிள்ளைகள், நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கேள்விக்கு போகலாம். வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஷின். ரைட், இப்போ பார்க்கலாம். 3y plus 2 equals 14. Okay, so 3y plus 2 is equal to 14. So what do we need to do first? First we have to do the addition part, then only we're going to do the multiplication part. So பிள்ளைகள் பாருங்கள், இந்த முதலாவதாக நாங்கள் கூட்டலை செய்துட்டு பிறகு தான் பெருக்கலுக்கு போகணும். ஸோ கூட்டுறது அங்கால போய் கழிக்கும், பெருக்கிறது அங்கால போய் பிரிக்கும். This addition will go that side and subtract, and the 3 will divide. Okay children, we'll start doing. Okay, right, so 3y is equal to 14 minus 2. So answer will be 12. 3y. So these 3 and y are multiplying. So y is equal to 12 divided by 3. So y is equal to what? 4. ஓகே, 3y சக 2ல் கூட்டல் 2 அங்கால போய் கழிக்கும் பிள்ளைகள். கூட்டல் 2 அங்கால போனால் கழிச்சால் 14ல் 2 போனால் 12, 3ஆல் பிரித்தால் 4. ஆகவே y சமன் 4 விடையாக கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம அடுத்த கொஷனுக்கு போகலாம். பிரித்தல் வரும்போது எப்படி செய்கிறது? when division come, how we can do the question. Okay, we'll see. When y dividing 3 equals 2, so division comes, I already told you this division will go that side and multiply. So y is equal to 2 multiplication 3, answer will be 6. Y is equal to 6. Okay children, understood? Right, பிள்ளைகள் பாருங்கள், இங்கால y இருக்குது, 3 பிரிக்குது, பிரிக்கிறத இல்லாமல் செய்ய இங்கால போய் பெருக்குவோம். ஸோ 2 3ஆல் பெருக்குனா விடை 6 கிடைக்கும். சரி பிள்ளைகள், இப்போ அடுத்த கேள்விக்குள்ளே போகலாம். இது எப்படின்னா பிரித்தலும் கழித்தலும் வர்ற மாதிரி பார்க்கலாம், அல்லது பிரித்தலும் கூட்டலும் வரும், பெருக்கலும் கழித்தலும் வரும். அது எப்படி வேணால் வரும். என்னது கூட்டல் வந்தால் அதை கழிக்கணும், கழித்தல் வந்தால் கூட்டணும், பெருக்கல் வந்தால் பிரிக்கணும், பிரித்தல் வந்தால் பெருக்கணும். அவ்வளோதான் இங்கே இருக்கிற விஷயம். சரி, இப்போ இன்னொரு கேள்விக்குள்ளே போகலாம். பாப்பம், 4y கீழ் 3 சக 2 சமன் என்ன கொடுக்கலாம்? ஒரு 10 கொடுப்போம். தசத்தில் வரலாம் பிள்ளைகள், அது பிரச்சனை இல்லை, போட்டுக்கொள்ளலாம். ஓகே, this question is for y division 3 plus 2 is equal to 10. So what we have to do first, this plus will be minus that side. Okay, so பிள்ளைகள் பாருங்கள், 4y இன் கீழ் 3 அப்படியே இருக்க என்ன நடக்கும்?
10 சாய 2 ஆகும். ஆகவே என்ன வரும் பிள்ளைகள்? 8 என்ன வரும்? 4 வையின் கீழ் 3 வரும். ஓகே பிள்ளைகள், இப்போ இதை என்ன பண்ணலாம்? இங்கே நான் எழுதுகிறேன் பாருங்கள். பிரிக்கிற 3 அங்கால போய் பிரிக்கிற 3 அங்கால போய் பெருக்கும். ஆகவே 4 வை சமன் 8 தர 3. 8 தர 3. ஆகவே 4 வை சமன் 24. சரியா? ஆகவே வை சமன் பெருக்கிற நாள் அங்கே போய் என்ன பண்ணும்? பிரிக்கும். பிரிச்சுன்னு சொன்னால் என்ன வரும்? 6 24. ஆகவே வை சமன் 6. வை சமன் 6. ஓகே பிள்ளையால், அப்போ இப்படி தான் காம்ப்ளிகேட்டடாக எல்லாம் பெருக்கல், பிரித்தல், கூட்டல், கழித்தல் எல்லாம் சேர்ந்து வர மாதிரி வரும். ஓகே சில்ட்ரன், this 4y division 3 plus 2, we have to take the 2 that side and taking the division 3 that side and multiplication 4 that side, and if you solve you will get y is equal to 6. ஓகே பிள்ளைகள், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது அடுத்ததாக வந்த இந்த வீடியோட கடைசியில் நான் அப்லோட் செய்திருக்கிற அந்த ஒர்க் ஷீட்டை செய்து கீழே லிங்க்கில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்குறேன், குரூப் லிங்க். அந்த குரூப் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணி அதில் நீங்கள் உங்களோட ஆன்சர்ஸ் அப்லோட் பண்ணுங்கள். அதன் மூலியமாக நீங்கள் இந்த சேலஞ்சில் கலந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். Wish you very all the best children. The end of this video I have uploaded the worksheet, so I hope you all do the worksheets and upload it in my WhatsApp group and you accept my challenge. ஓகே பிள்ளைகள், இதுதான் அந்த ஒர்க் ஷீட். இதை நீங்கள் செய்துட்டு எந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஆன்சர்ஸை அப்லோட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.